டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஃப்ரான்சிஸ் அகாய் ஆரோக்கியமேரி டிஆர்சிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கேன். இந்த வாய்ஸ் நோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்தில் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கான வாய்ஸ் நோட்டு தான் இது. ஏன் அப்படின்னா, தமிழில் எழுதி குரூப் 2 குரூப் 1 இது போன்ற சர்வீஸ் போக முடியுமா அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர்த்துட்டு இல்லை. போக முடியுமா அப்படின்ற டவுட் இருக்குது. அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வாய்ஸ் நோட். ஏன் அப்படின்னா, நான் தமிழில் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 ரெண்டும் எழுதி ரெண்டுலேயுமே எனக்கு சர்வீஸ் கிடச்சிது. இப்போ குரூப் 1ல் டிஆர்சிஎஸ்ஸாக தஞ்சாவூரில் ட்ரைனிங்கில் இருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாய்ஸ் நோட் கொடுக்கறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நோட்டு கொடுக்குறேன். இந்த வாய்ஸ் நோட்டை கேட்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக நம்மளாலையும் தமிழில் எழுதி போஸ்டிங் போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் நம்ம தமிழில் எழுதுறதுனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழில் எழுதுனா மார்க்கு வராது அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை. ஜென்ரலாக எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்டையும் தமிழில் எழுதுனா டிஎன்பிஎஸ்சி எவாலுவேட்டர்ஸ் மார்க் போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அப்படின்றது இருக்குது. செகண்ட் திங் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்றது இங்கே அவைலபிள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வட்டெழுத்து அப்படின்றதுனால பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் எழுதுகிறவங்களுக்கும் இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்குமான ரேஷியோ அப்படின்றது தமிழில் இங்கே ரொம்ப கம்மியாக தான் எழுதுகிறோம். இங்கிலீஷில் கொஞ்சம் அதிகமான பேர் எழுதுகிறாங்க. ஏன் அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இருக்கவங்களே இங்கே இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க. அதனால் தமிழ் எழுதுகிறவங்களுக்கான ரேஷியோ அப்படின்றது இங்கே கம்மியாக இருக்குது. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 4 விஷயங்கள் தான். பட் இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி நம்மளால் தமிழில் எழுதி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 200% கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழில் எழுதுனா மார்க் வராது அப்படின்ற அவநம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிடணும். நம்மளோட கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்து ஓரளவுக்கு நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் போடுறாங்க. கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் ஓரளவுக்கு நீட் ஹேண்ட் ரைட்டிங் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க் போடுறாங்க. சில சமயங்களில் நல்லா எழுதியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல் மார்க் போடக்கூடிய எவாலுவேட்டர்ஸும் இருக்காங்க. ஃபுல் மார்க்கெல்லாம் வந்திருக்கு, கண்டிப்பாக போடுறாங்க. நம்ம நீட்டாக எழுதியிருந்தோம், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர்ஸ் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் எழுதுகிறவங்களுக்கும் ஃபுல் மார்க் வருது. பட் இங்கிலீஷில் எழுதுனவங்களுக்கு கூட மார்க் வராமலாம் இருந்திருக்கு. தமிழில் 10 out of 10 15 out of 15 போடுறதும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் சோர்சஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றனால சோர்ஸ் தேடி ஓடாதீங்க. யூபிஎஸ்சி மெட்டீரியல் படிக்கலாமா, இல்லை இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக்கை படித்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாமா, இல்லை ஏதாவது யூபிஎஸ்சிக்குன்னு இருக்கக்கூடிய வெப்சைட்ஸை ஃபாலோ பண்ணலாமா, அந்த மாதிரியெல்லாம் சோர்சஸை தேடி ஓடாதீங்க. நீங்கள் மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாவே ப்ரிலிம்ஸை படிக்கும் போதில் இருந்தே மெயின்ஸ் ஆங்கிளில் உங்களோட ப்ரிப்ரேஷனை மாற்றிக்கோங்க. நம்ம ஐஎன்எம் படிக்கிறோம், பாலிட்டி படிக்கிறோம், ஜியாகிரஃபி படிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே மெயின்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ். அப்போது ப்ரிலிம்ஸை படிக்கும்போதே இதெல்லாம் மெயின்ஸு இப்படியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உங்கள் மைண்ட் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கு நிறைய யூபிஎஸ்சியோட மெட்டீரியல்ஸ் வெப்சைட்ஸ் அதெல்லாம் இருக்குது. தமிழில் எழுதுகிறவங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம். நம்மளோட ஸ்கூல் புக்கு, ஜென்ரலாக இருக்கக்கூடிய மேகசின்ஸ், பாலிசி நோட், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளாலையும் தமிழில் எழுத முடியும். அதிகமான மெட்டீரியலை நோக்கி ஓடணும் அப்படின்னா நம்ம இங்கே மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளோட வருஷங்கள் ஓடுமே ஒழிய கிளியர் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றத ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. சிலபஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா,
தமிழுக்கு சோர்சஸ் அப்படின்னு எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கு. இதில் சில விஷயங்கள் படிக்கும்போது புது எடிஷன், இதுக்கு முன்னாடி இருந்த எடிஷனையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. புது புக்கு மட்டும் படிக்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு பழைய புக்லையும் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம அதையும் சோர்ஸ் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசு போன்ற மேகசின்ஸ் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முக்கியமான வெப்சைட்ஸ், அதுவும் ஏதாவது பாலிசி ஏதாவது முக்கியமான ஸ்கீம்ஸ் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்காக தேடி ஓட வேண்டாம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கும்போது அப்போ மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 இயருக்காவது நீங்கள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். அதுக்கு மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமணி, தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர் மட்டும் பார்த்தா போதும். இது என்னோட அட்வைஸ் எப்படின்னா, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பருக்குன்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாரத்தில் ஒரு 1 டே இல்லைனா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் 10 to 15 டேஸ்க்கான பேப்பரை மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் படிக்கும்போதே தெரியும் இதெல்லாம் மெயின்ஸ் ஆங்கிளில் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி மெயின்ஸில் எப்படி ஆன்சர் எழுதணுமோ அந்த ஃபார்மேட்டில் ஷார்ட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இல்லை எழுதுறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா கூட ஒரு நோட்டு போட்டு அதை வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பரை கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணினேன். நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் எழுத முடியாது. இப்போ இதெல்லாம் பாலிட்டியில் கேட்கலாம், இதெல்லாம் ஜியாகிரஃபியில் வரும், இதெல்லாம் என்வாய்மெண்ட், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத தனித்தனி நோட்டு போட்டு அதை கட் பண்ணி வச்சுப்பேன். இல்லைனா அதில் வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்துட்டு எழுதுனா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது உண்மை தான். பட் எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்னொன்று, அந்த ஆன்சர் பற்றி நம்ம டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ எழுதும்போது கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேப்பரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்போ தமிழில் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவாலுவேட்டருக்கு புரிஞ்சால் போதும். அவருக்கு வந்துட்டு விளக்கமாக சொல்லி எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இங்கே இல்லை. ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதை பற்றி நமக்கு என்ன தெரியுது அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணி எழுதினா மட்டும் போதும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எவாலுவேட்டர்ஸ் எல்லாமே நம்மளை விட நிறைய தெரிஞ்சவங்க தான். அவங்க நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இதை பற்றி இவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்றத நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு மட்டும் இதை பற்றி எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றத ஷார்ட்டாக எழுதிட்டா போதும். எவாலுவேட்டருக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது யாருக்கு பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எவாலுவேட்டருக்கு எல்லாமே தெரியும். அப்போது அவங்களுக்கு என்னென்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றத நம்ம சிம்பிளாக எழுதுனா போதும். நம்ம அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற பேரில் நிறைய எழுதுறதுனால தான் நம்மளால் பேப்பர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதும் போதுட்டு நம்ம டீட்டெயிலாக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்டென்ஸ் நிறைய வேர்ட்ஸ் போட்டு எழுதுகிறோம். அப்படி எழுதாமல் பாயிண்ட் வைஸ் ஒரு 3 or 4 வேர்ட்ஸில் வந்துட்டு எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்மளால் வந்துட்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளாலேயும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோடு எழுதணும் அப்படின்னாவே கம்ப்ளீட் பண்ண முடியுது. பட் அந்த கான்சியஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும். 3 மணி நேரத்தில் நம்மளால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ் இருந்துச்சுனாவே பேப்பர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதலாமா வேண்டாமா அப்படின்ற டைலமோவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாத ஒரு கொஷினை கொடுத்தாங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜில் எழுதுறதுக்கு நல்ல ஃப்ளோ வருதோ அந்த லாங்குவேஜில் எழுதுங்க. எனக்கு தமிழில் தான் திங்க் பண்ண முடியும், தமிழில் தான் நிறைய வார்த்தைகள் வருது, ஐடியாஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் தமிழே எழுதலாம். பட் இங்கிலீஷில் எழுதுகிறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் மைண்டு வந்துட்டு தமிழில் திங்க் பண்ணும், இங்கிலீஷில் எழுதுறதுக்கு வார்த்தைகள் வராது. இன்னொன்று, தமிழில் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தமிழில் எழுதும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு நமக்கு இங்கிலீஷில் இருக்க வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை அப்படியே நம்ம தங்கிலீஷ்லேயே எழுதலாம். பட் இங்கிலீஷில் எழுதும்போது தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே தங்கிலீஷில் இங்கிலீஷ் பேப்பரில் எழுத முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் எழுதுனா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தமிழ் எல்லாத்தையுமே வாழ வைக்கும். இது என்னோட நம்பிக்கை.
தமிழ் படித்தவன் யாருமே வீழ்ந்து போனது கிடையாது. தமிழை நம்பினவன் யாருமே தோற்று போனது கிடையாது. அதனால் தமிழ் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதனோட வேண்டுகோளை கூட வைக்கிறேன். நல்லா எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. தமிழில் எழுதி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்களும் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு முன்னுதாரணமாக இருக்கலாம். தமிழை நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள்.